திருச்சியில புதிய 25 தாழ்த்தள சொகுசு நகர பேருந்துகள் விரைவில் இயக்கப்பட இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி இந்த புதிய சேவை தொடங்கப்பட இருக்கு. திருச்சி மண்டலத்துக்கு ரூபாய் 23.75 கோடி மதிப்பில் 25 புதிய அல்ட்ரா லோ என்ட்ரி வகை சொகுசு தாழ்த்தள பேருந்துகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய தாழ்த்தள பேருந்துகள் திருச்சி முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி மாநகரின் முக்கிய வழித்தடங்கள்ல விரைவில் இயக்கப்பட இருக்கு. முதற்கட்டமா 10 பேருந்துகள் சேவையில பயணிக்க தயாரா இருக்கு. பஞ்சபூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சியின் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளின் கட்டண விவரங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். கலைஞர் பேருந்து முனையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் தில்லை நகர் வழியா 2 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இதுல பயணம் செய்ய ஒருவருக்கு தலா 31 ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படும். கலைஞர் பேருந்து முனையத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் தில்லை நகர் வழியா 2 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இதற்கு தலா ஒருவருக்கு ரூபாய் 25 ரூபாய் வசூலிக்கப்படும். உறையூர் வழியா ஒரு பேருந்து இயக்கப்பட இருக்கு. இதற்கு ரூபாய் 27 வசூலிக்கப்படும். பாலக்கரை வழியா ஒரு பேருந்து இயக்கப்படும். இதற்கு ரூபாய் 23 வசூலிக்கப்படும். பழைய பால் பண்ணை வழியா 4 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இதற்கு தலா ஒருவருக்கு 37 ரூபாய் வசூலிக்கப்படும். துவாக்குடி வழியா 2 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இதற்கு 33 ரூபாய் வசூலிக்கப்படும். சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கே நகர் வழியா ஒரு பேருந்து இயக்கப்படும். இதற்கு 23 ரூபாய் வசூலிக்கப்படும். விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் தில்லை நகர் டிவிஎஸ் வழியா ஒரு பேருந்து இயக்கப்படும். இதற்கு ரூபாய் 34 வசூலிக்கப்படும். பொன்மலைப்பட்டி டோல்கேட் வழியா ஒரு பேருந்து இயக்கப்படும். இதற்கு 23 ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படும். சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் விமான நிலையம் வழியா 2 பேருந்துகள் இயக்கப்படும். இதற்கு தலா ஒருவருக்கு 31 ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படும். சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மண்ணைநல்லூர் டோல்கேட் வழியா ஒரு பேருந்து இயக்கப்படும். இதன் கட்டணம் ரூபாய் 25. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து லால்குடி டோல்கேட் வழியா ஒரு பேருந்து இயக்கப்படும். இதற்கு ரூபாய் 31 ரூபாய் கட்டணம். துவாக்குடி பழைய பால் பண்ணை வழியா 2 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இதன் கட்டணம் ரூபாய் 27. பெட்டவாய்த்தலை ஜியபுரம் வழியா 2 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இதன் கட்டணம் 31 ரூபாய். மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து விராலிமலை பஞ்சப்பூர் வழியா 2 பேருந்துகள் இயக்கப்படும். இதற்கு 35 ரூபாய் வசூலிக்கப்படும். குறைந்தபட்சமா பயண கட்டணமா ரூபாய் 11 முதல் அதிகபட்சமா ரூபாய் 40 வரை வசூலிக்கப்பட இருக்கிறதா போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.